ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப் வாழ் நண்பர்கள் அனைவருக்கும் அப்னாஸ் டேரியின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஜவ்வரிசி கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜவ்வரிசி கஞ்சி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ நான் 1 கப் அளவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 100 கிராம் இருக்கும். இப்போ நீங்கள் 1 கப்பு ஜவ்வரிசி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1/2 கப்பு வந்து அரிசி எடுத்துக்கணும். எந்த அரிசியாக வேணாலும் இருக்கலாம். சாப்பாட்டு அரிசி இப்போ நான் எடுத்திருக்கேன். அரிசியை நீங்கள் வந்து ஒரு டைம் நல்லா கழுவி காய வச்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. நான் கழுவி காய வச்சு நான் இப்போ 1/2 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து 1/4 கப்பு பொட்டுக்கடலை. இது 3 தாங்க இதுக்கு தேவை. இதை 3ஐயும் வந்து நல்லா அரை வேக்காடாக நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாயை வச்சு நம்ம எடுத்து வச்சிருக்க ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, சூடு வர வரைக்கும். அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் இதை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்தால் தான் கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி வரும். இல்லை அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே கருகி போயிடும், அது வந்து டேஸ்ட் மாறி போயிடும். ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக பொரிய விட்டுறக்கூடாது. முக்கியமாக நீங்கள் வந்து அரை வேக்காடு தான் இதை வறுக்கணும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும், அப்போவே வந்து நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ இது நல்லா வறுத்து எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசியையும் இதில் சேர்த்துக்கலாம். அரிசியையும் நீங்கள் லோ ஃப்ளேமில் தான் வச்சு வறுத்து எடுக்கணும். முக்கியமாக ரொம்ப அரிசியை பொரிய விட்டுறக்கூடாது. அரை வேக்காடாக தான் வறுக்கணும். லைட்டாக பொரிஞ்சு வரும், கலர் சேஞ்ச் ஆகி வரும், அதுக்கப்புறம் லைட்டாக பொரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம். இப்போ இது நல்லா அந்த பதத்துக்கு வந்துட்டு பாருங்க. இப்போ இதையும் நம்ம இறக்கி வச்சிடலாம். அடுத்து தேவையான பொட்டுக்கடலையும் இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப வந்து நம்ம வறுக்க வேண்டியதில்லை, ஏற்கனவே வறுத்த கடலைனால லேசாக அந்த சூட்டில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கூட அந்த பேன் சூட்டில் நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இது 3ஐயும் நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதை நல்லா ஆற விட்டுறலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதோட ஒரு 2 ஏலக்காய் ஃப்ளேவருக்காக சேர்த்து இது நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இது லைட்டாக கொரப்பாக தான் இருக்கும். நீங்கள் வந்து 6 மாத குழந்தைக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நல்லா சல்லடையை வச்சு சளிச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா நல்லா நைஸ் பவுடராக கிடைக்கும். இப்போ இதை கஞ்சி வைக்கலாம். இப்போ இது ஒரு 2 ஸ்பூன் நான் எடுத்துக்க போகிறேன். என் பையன் 9 மாத பையன், அதனால நான் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்க போகிறேன் இதே கன்சிஸ்டன்சியில். இது வந்து நம்ம இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கலாம், ஏன்னா இது நல்லா திக்காக வரும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா திக்காக ஒரு கன்சிஸ்டன்சியில் வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ரொம்ப திக்காக வந்துச்சுன்னா தண்ணி வேணாலும் சேர்த்து உங்கள் குழந்தை எந்த பதத்துக்கு சாப்பிடுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கிண்டிக்கலாம். இதில் வந்து லைட்டாக நான் உப்பு மட்டும்தான் சேர்க்க போகிறேன். நீங்கள் ஒரு வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களா இருந்தால் நீங்கள் வந்து நாட்டு சக்கரை இல்லை பனை வெல்லம் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன் அப்படின்னா இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து எளிதில் ஜீரணமாகக்கூடிய ஒரு உணவு. ஸோ வந்து இதை நீங்கள் பயப்படாமல் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, குழந்தைங்களுக்கு கான்ஸ்டிபேஷன், அதாவது மலச்சிக்கல் ப்ராப்ளம் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஜவ்வரிசி கஞ்சி கொடுத்தா அந்த ப்ராப்ளம் கூட க்யூர் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க ஆக்டிவாக இருக்கிறதுக்கும் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஜவ்வரிசி வந்து உங்களோட ஃபுட் சார்ட்டில் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இந்த ஜவ்வரிசியில் ஏராளமான நன்மைகள் இருக்குங்க. முக்கியமாக குழந்தை எடை போடலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இதை கண்டிப்பாக நீங்கள் கொடுங்க. 6 மாதத்தில் என்ன ஃபஸ்ட்டு உணவு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு டவுட் எல்லாருக்குமே இருக்கும். அதுக்கு வந்து பெஸ்ட்டு சாய்ஸ் என்ன அப்படின்னா இந்த ஜவ்வரிசி. அவ்வளோதாங்க. இப்போ ஜவ்வரிசி கஞ்சி வந்து ரெடி ஆகிட்டு இதை கொஞ்சம் நல்லா தண்ணி நிறையா சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. அப்போ தான் வந்து இது நல்லா இருக்கும். டேஸ்ட்டு வந்து நல்லா அருமையாக இருக்கும்.
உங்கள் குழந்தையும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரே கூழாக கொடுத்துட்டு இருக்காம சில பேர் ராகி கொடுத்தா அதையே கண்டினியூவாக கொடுப்பாங்க, இல்லை சத்து மாவு கொடுத்தா அதையே கண்டினியூவாக கொடுப்பாங்க. நீங்கள் வந்து டெய்லி ஒரு டேஸ்ட் அப்படி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து கூழ் மேலேயோ இல்லை கஞ்சி மேலேயோ வந்து ஒரு வெறுப்பு இல்லாமல் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பேபி ஃபுட்ஸ் உங்களுக்கு இன்னும் நிறையா வேணும் அப்படின்னா எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.